ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறேன். பார்க்கலாமா வாங்க. அதுக்கு 100 கிராம் புளி ஊற வச்சிருக்கேன். ஒரு 300 கிராம் கடலை பருப்பு தனியாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஒரு 2-3 தடவை வடிகட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு காரம், மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஒரு 4 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது குழம்பு கூட்டிக்கலாங்க. அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகுளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயமும் ப்ரௌனிஷ் ஆன உடனே பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் இதிலேயே போட்டு நல்லா கலரிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே அதில் ஊற்றி கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு வந்தாச்சு. இப்போது உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடலை பருப்பு கூடவே கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அதையும் அதில் ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறன்ட்டு வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம், தேங்காய் பல்லாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாதானே போட்டுக்கோங்க. நான் சீவி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன சைஸ் உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மிளகாத்தூள் வாசனை போடு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் உருண்டையை 2 ரவுண்டாக போட்டுக்கலாங்க. முதல் ரவுண்டு உருண்டை போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கொதிச்சு அந்த உருண்டை மேலுக்கா எலும்புட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு இன்னொரு ரவுண்டு போட்டுக்கலாம். மொத்தத்தையும் போட்டு மொத்தமாக இடிச்சு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்காக தான் தனித்தனியாக பிரிஞ்சு வரணுன்றதுக்காக தனித்தனியாக 2 ரவுண்டாக போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு தொத்தல் தேங்காய் வேணால் அரைச்சி ஊக்கலாம், தேங்காய் வேண்டாம்னா விட்டுடலாம். நான் ஒரு 2 சில்லி தேங்காவை மட்டும் போட்டு அரைச்சிருக்கேங்க. அதையும் இதில் லாஸ்ட்டில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 கொதி வந்த பிறகு உருண்டையும் வெந்துடும். 2 கொதி வந்த பிறகு குழம்பு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.